இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 21. அதிகாரம் 40 3 4 முடிய. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணகம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உலாவினதுண்டோ? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ? நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய், அதனுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இறைப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய், அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி. இதோ, எளியேன் யான் இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னின்று நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பல்லவி. இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். பல்லவி. இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். அல்லேலுயா, அல்லேலுயா.
இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். எது பெரிய பாவம்? இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவை சேர்ந்த பன்முக கலைஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒருமுறை செய்தியாளர் ஒருவர் அவரிடம் உலகிலேயே மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்டார். உடனே ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். அவர் தீவிரமாக யோசிப்பதை பார்த்த செய்தியாளர், உலகிலேயே மிகப்பெரிய பாவம் வெறுப்பா என்றார். இல்லை என்று அவர் சொன்னதும், விபச்சாரமா என்று செய்தியாளர் கேட்டார். அதற்கும் அவர் இல்லை என்றதும், அப்படியானால் மன்னிக்க மனமின்மையா என்று செய்தியாளர் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வந்தார். நீங்கள் சொன்ன எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் விட மிக பெரிய பாவம் கண்டு கொள்ளாமை என்று தெளிவாக பதிலளித்தார் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்டு கொள்ளாமையே மிக பெரிய பாவம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்கள் தன்னை கண்டு கொள்ளாமல் தன்னை புறக்கணித்ததற்காக அவர்களை கடுமையாக சாடுவதை குறித்து வாசிக்கின்றோம். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். திருவிவிலியம் வரலாற்றில் அல்லது இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த யாவற்றையும் தொகுத்து வைத்திருக்கும் ஒரு வரலாற்று ஏடு அல்ல, மாறாக அது தூய ஆவியாரின் தூண்டுதலால் எழுப்பப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏடு. இதில் இயேசுவின் வாழ்வில் நடந்த எல்லாமும் இடம்பெற்றிருக்கும் என சொல்ல முடியாது. அவர் வேறு பல வல்ல செயல்களை செய்தார். அவையெல்லாம் திருவிவிலியத்தில் இடம்பெறவில்லை என்று தூய யோவான் நற்செய்தியில் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியில் நாம் இன்றைய இறைவார்த்தையை அணுகினால் மிக சிறப்பாக இருக்கும். நற்செய்தியில் இயேசு கொராசின், பெத்சாய்தா ஆகிய 2 நகர்களை கடுமையாக சாடுவதை பற்றி வாசிக்கின்றோம். இயேசு இந்த 2 நகர்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்து பல வல்ல செயல்களை செய்திருந்தார். இதையெல்லாம் அவர்கள் கண்டும் கேட்டும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார்கள். இயேசுவின் விருப்பமெல்லாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கனி தர வேண்டும் என்பதையே ஆகும். யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 2 நகர்களிலும் இருந்தவர்கள் இயேசுவின் போதனையை கேட்டும் அவரது வல்ல செயல்களை கண்டும்
கனி தராமல் இருந்ததால் இயேசு அவர்களை சாடுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருக்கும் யோபுவுக்கும் இடையே நடக்கும் முதல் உரையாடலை பதிவு செய்கின்றது. யோபு நேர்மையாய் நடந்தாலும் ஆண்டவரை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் பேசுகின்றார். கடைசியில் அவர் என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன் என்று தன் தவற்றை உணர்ந்து பேசுகிறார். கடவுளை பற்றி அறிவது இன்றியமையாதது. அதை விடவும் அவரது போதனையின்படி நடப்பது. நாம் கடவுளை முழுமையாக அறிந்து அவரது போதனையின்படி நடந்து மிகுந்த கனி தருவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரை பற்றி அறிவதும் அவரது வழியில் நடப்பதும் நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லும். ஆண்டவரை பற்றிய அறியாமையே அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இறை வார்த்தையை கேட்பதும் அதன்படி நடப்பதும் மிகவும் அவசியம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனவே இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து உலகிற்கு ஒளியாய் இருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.